ஹாப்பி மார்னிங். பாப்பா வந்து ஆச்சரியா ஸ்கூலில் படிக்கிறாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டால் தவளக்குப்பம். அவள் வந்து மார்ச் 1 பி செக்ஷன் வந்து படிக்கிறாள். நேம் வந்து பி ஸ்ரீதியா. பாப்பா வந்து சம் ஆக்டிவிட்டிஸ் வந்து வீட்டில் வந்து நல்லா ப்ளே பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா போவா. பட் கொஞ்சம் வந்து ரொம்ப சுட்டித்தனம் அடவடி எல்லாமே இருக்கும். ஆனால் ஸ்கூல் சேர்த்த உடனே அவள் வந்து நிறைய லேர்ன் வந்து எனக்கு பண்ணுறான், பெட்டராக பண்ணுறா. நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து சம் மிஸ்டேக் பண்ணாலும் அம்மா இப்படி பண்ணுங்க, இப்படி இது பண்ணுங்க, இப்படி லேர்ன் பண்ணுங்க, இப்படி சொல்லுங்க, க்யூட்டாக பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல் போகிற ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு லேர்ன் பண்ணுறா. இன்றைக்கி வந்து டுடே ஸ்கில் ப்ராஜெக்டா, ஸோ வந்து நானும் பாப்பா வந்திருந்தோம். அவள் வந்து நிறைய வந்து எனக்கு வந்து ஒர்க் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து எல்லாமே கடற்கடன்னு அப்படியே எல்லாம் இந்த தமிழ்லேருந்து இங்கிலீஷு, இவிஎஸ், அதுக்கப்புறம் சம் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் எல்லாமே மூமெண்ட்லேருந்து பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ப்ளே பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவளே பெஸ்ட்டாக பண்ணால். நான் சும்மா அதுக்கு வந்து பேரண்ட் எங்களை கூப்பிட்டாமே இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வளோ சூப்பராக பெட்டராக பண்ணால். ஆனால் வந்து ஸ்கூலுக்கு எனக்கு வந்து பாப்பா வந்து எந்த ஒர்க்கு கொடுக்கலனாலும் ஸ்கூலுக்கு வந்தது வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, பாப்பாவுக்கு எப்படி சொல்லி தராங்க அப்படின்றது வந்து எனக்கு இன்றைக்கி வந்ததுலேருந்து நிறையா நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் பாப்பா மார்ச் 1 வந்து இப்போ தான் படிக்கிறா. ஆனால் அவள் வந்து அவ்வளோ தூரம் ஒரு சில விஷயம் நிறையா லேர்ன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் இப்போ ஸ்டார்டிங்லேயே நிறையா சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு நிறையா தெரியுது. ஏன்னா பாப்பா வந்து மேலும் மேலும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவான்னு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இன்னும் அவள் படிக்கிறதுலேருந்து அப்புறம் குட் ஹேபிட்லேருந்து எல்லாமே வந்து அவள் நல்லா பெஸ்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது இதிலேருந்து. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து எனக்கு ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து எனக்கு தான் நிறையா ஒர்க் கொடுப்பாங்க, கலர் பண்ணுறதுலேருந்து என்னது ஒரு ரீட் பண்ணுற விஷயத்துலேருந்து எனக்கு தான் அம்மா சொல்லுங்கள் அப்படி தெரியல அப்படின்னு கேட்பான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அவள் வந்து அம்மா நான் சொல்கிற கேளுங்க, இது பாருங்க, நான் கலர் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணுமான்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஷின் கேட்குறேன், நான் தான் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் அவன் நல்லா பண்ணான். எனக்கு ஓகே, எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அப்புறம் வந்து நிறைய கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா பாப்பா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தெளிவாக தெரியுது. ஓகே, தேங்க்யூ.